இவனுக்கு நீங்கள் என்ன வேணும்? எங்கேருந்து வரீங்க? வணக்கம். கடல்ல இருந்து நம்ம பசங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி. இலங்கை அகதிகளா, அதனால் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்தணும்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்று பண்ணுங்க, கான்ஸ்டபிள்கிட்ட டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க, முகாமுக்கு அனுப்புகிறோம். சார் சார் சார், எனக்கு இங்கே உறவினர்கள் இருக்கு. முறைப்படி தான் எதையும் செய்ய முடியும். முகாமுக்கு தான் இவங்களை அனுப்ப முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. முகாமுக்கு அனுப்புறது தான் முறை, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. சார், நான் இங்கே தங்க போகிறதில்ல. என் மகளை உறவினர் வீட்டில் விட்டுட்டு நான் திரும்ப போயிடுவேன். சரி, உட்காருங்க, பார்க்கலாம். சரி. செலவு வச்சுங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க, போயிட்டு வரோம். ஏறிங்க. நீங்க கேட்ட வீடு இதாங்க. சரி. இறங்கு, பார்த்து. எவ்வளவு? 60 ரூபாங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. சரி, பார்க்கலாம் சார். தா, அந்த பேக்கை கொடு. யாரும் இல்லை போல. யாரு நீங்க? நாங்க இலங்கையில இருந்து வாரோம். இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க முடியுமா? என்ன மேட்ரு சொல்லுங்க. இந்த வீட்டு அம்மாண்ட தங்கச்சி புருஷன் நான். இது என் மகள். அவங்கள்ட்ட சொன்னா போதும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க? எப்படியும் லேட் ஆகும் சார், நீ போயிட்டு அப்புறமா வாங்க. எலும்பு, வா 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 வா. யாரு மேடம், என்ன வேணும்? நாங்க இலங்கையில இருந்து வாரோம். நான் அபிராமிண்ட புருஷன். இது என் மகள். அபிராமி எங்க? உள்ள போலாம் வாங்க. அவ சண்டையில செத்துட்டா. நாங்க கடிதம் போட்ட நாங்க கிடைக்கல. இப்ப நானும் இவ்வளவு மட்டும்தான் மிச்சம். வாம்மா, உள்ள போலாம். ஒரு நிமிஷம், இப்ப வரேன், உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றியா? இரு வரேன். வணக்கம். இன்றைக்கு முக்கிய செய்திகள். இலங்கை ராணுவம் வவுனியாவை கைப்பற்றியது. ஏராளமான தமிழர்கள் உயிரிழப்பு. தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ராணுவத்தினர் உரிமை மீறல்கள். உலக தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள். ஆந்திராவில் வேன் பள்ளத்தாக்கில் சரிந்து சாப்பிடுமா? மேற்பட்டோர் படுகாயம். பால் எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. ஒப்பந்தம். புதின் இந்தியா வருகை. இரு நாடுகளும் ஒற்றுமையாக செயல்படும் என பிரதமர் அறிவிப்பு. வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. இந்தியா
நியூசிலாந்துக்கு இடையேயான இரண்டாவது 5 நாள் கிரிக்கெட் போட்டி சமனில் இதோ இப்ப வரேன். முடிவடைந்தது. ஆத்தி கொடுங்க, வந்துடுறேன். சரி. ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? எத்தனை முறை கூப்பிடுறது? இன்று மெதுவா செய்திகள். எதுக்கு நான் மெதுவா பேசணும்? ஏண்டி நான் மெதுவா பேசணும்? எனக்கு என்ன பயமா? ஏன் இப்படி கத்துறீங்க? இதுக்கு முன்னாடி அந்த மூஞ்சிகளை நீ பாத்திருக்கியா? ஆமாங்க, என்ன பாவம்? நம்ம அபிராமி மாதிரியே இருக்கு. அது தெரியல. அவன் சொல்றானே நீ அப்படியே நம்புறியா? அவங்க காலில் விழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு போட்டோம். எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்ன அப்புறம் பேசிக்கலாம்? இந்த காசை கொண்டு போய் கொடுத்து அவங்களை அனுப்பி விடு. என்னால முடியாதுங்க. உன்னால முடியாதா? சரி நான் பாத்துக்கிறேன். தள்ளு. நான் சொல்றது கேளுங்க, நில்லுங்க. தள்ளு. ப்ளீஸ். இங்க பாருங்க, இந்த சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பிழைக்கிற வழியை பாருங்க. வேண்டாம் சார், என்னட்ட காசெல்லாம் இருக்கு. இனிமே நாங்க வர மாட்டோம். கிளம்பலாம். உனக்கு 2 டக்குன்னு வா. எந்திரி. கிளம்பு. கிளம்பு. சார், இன்றைக்கு மட்டும் ஒரு நாள் இருந்துட்டு போறோம் சார். என்ன வர உனக்கு? இலங்கையில இருந்து வாரோம். ஓ, அகதியா? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, முகாமுக்கு போ. எந்திரி. கிளம்பிடுறல சார், இந்த இரவுல எந்த மகளையும் வச்சு நான் எங்க போய் தேடுவேன் சார் முகாம? அதான் கிளம்ப சொல்றேன்ல. எந்திரியா, பேசிக்கிட்டே இருக்கா. பாக்குறதுக்கு பாவமாதான் இருப்பீங்க. எதையாவது திருடிட்டு போயிருவீங்க. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. சொல்றத கேளியா? உன்னை எடுத்துட்டு போறதுக்கு இல்ல சார், எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிறேன். எந்திரியன்றல. எந்திரிப்பா. சொன்னா கேட்க மாட்டேன். கிளம்பியானா? ஓட்டன முறைச்சுக்கிட்டு இருக்க. எந்திரியா. போ. இறக்கமே இல்லை. அப்பா, இங்கேயும் யுத்தமாப்பா? ஓமம்மா, காசு உள்ளவனுக்கும் காசு இல்லாதவனுக்குமான யுத்தம்மா. நீ வா.